ஒரு குழந்தை பசி எடுத்தாலே அந்த ஹெல்த் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். பசி, இந்த பசின்றது என்னென்னா ஒரு குடலோட சத்தம் தான் பசி. குடல் வந்து எனக்கு உணவு வேணும் அப்படின்னு அதை நம்ம கூட பேசுது. அதே என்ன அர்த்தம்னா அது நான் நல்லா இருக்கேன் எனக்கு கொடு வேலை கொடுன்னு சொல்லுது. அதனால் பசி இருந்தாலே ஒரு மனிதன் ஆரோக்கியமான மனிதன். அதே மாதிரி நல்லா பசித்து நல்ல மோஷன் போய் வந்தாலே வந்து ஒரு குழந்தை மிக ஆரோக்கியமாக செயல்படுதுன்னு அர்த்தம். அந்த மோஷனோட கலரு, அதே மாதிரி அவங்களுக்கு ரத்த சோகை இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து குடல் ஆரோக்கியத்துக்கு, குடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குது அந்த குழந்தைக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ பெரும்பாலும் இந்த பேரண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, சார் என்ன சார் இந்த குழந்தை ஜீரணமாக நல்லா இருக்கா சார், இது எப்படி சார் ஏதாவது வயிறு கம்ப்ளைண்ட் சொன்னாலே சரி என்ன சார் நல்லா இருக்கா, இவன் நல்லா வளர்றானான்னு கேட்டுருக்கோம். நார்மலாக ஒரு குழந்தையோட குடல் வளர்ச்சி நல்லா இருக்குன்றத எப்படி நாங்கள் அனுமானிப்போம்னா, செரிமானம் நல்லா இருக்கா, செரிமானம் நல்லா இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது வாமிட் இல்லாமல், வயிறு ஊதாமல், கீழே போயிட்டு மோஷன் சீராக போயிட்டாலே அது வந்து ஏறக்குறைய 100% அது ஃபங்க்ஷனிங்காக இருக்குன்னு அர்த்தம். எப்பப்போ செரிமான டிரேஞ்ச்மெண்ட் வருது, ஒரு வாமிட்டிங், ஒரு வாந்தி இல்லாமல் இருந்தாலே கண்டிப்பாக அதுவும் இறப்பை புண்ணோ இல்லை குடலோட அடைப்போ இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு மோஷன் நல்லா போயிட்டாலே மலக்குடல் சீராக வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கலாம். இதில் டிரேஞ்ச்மெண்ட்ஸ் எங்கெங்கே வரலாம்? ஒன்று இறப்பை, வயிறு வலி, வாந்தி, இது 2 இறப்பை கோளாறு. பித்த நீர் புண்ணு சரியாக வரலைன்னா அப்படின்னா மஞ்சக்காமலை வர ஆரம்பிச்சிடும். பேங்க்ரியாஸ் அது செயல்படலைனாக்கும் மோஷன் அங்கங்கே குதம்பி செமிக்காமல் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க, கொழுப்பாக போகும். இதே சிறுகுடலில் ஏதாவது ஒரு புண்ணோ இதோ இருந்துச்சுன்னா மோஷன் போகும்போது ரெட் கரண்ட் ஜெல்லின்னு சொல்லுவாங்க, அதாவது ஜெல்லி மாதிரி மோஷன் போகும். அதே இது மலக்குடலில் ஏதாவது பிரச்சனை ரத்தப்போக்கு இருந்துச்சுனாக்கும் மோஷன் போகிறதுக்கு முன்னாலேயும் ரத்தம் வரும், போய் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ரத்தம் வரும். அதே மாதிரி வந்து கோலைட்டிஸ், அமீபிக் கோலைட்டிஸ் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கும் மியூக்கஸ் டூல்ஸ், மியூக்கஸ்னால் சளி மாதிரி இருக்கும். ஆசன வாயில் அவங்களுக்கு வந்து பார்த்தாங்கன்னாக்கா கை வாஷ் பண்ணும்போது சளி மாதிரி வந்து. ஸோ இந்த மாதிரி டிரேஞ்ச்மெண்ட்ஸை தான் நான் வந்து யூஸ்வலாக பேஷண்ட்டோ அந்த அவங்களோட அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்க முடியும்.